அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 3வது பாகத்துல 1946வது வருடம் ஜனவரி மாதத்தில் பெறப்பட்ட செய்திகளை படிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து படிப்போம். இன்னைக்கு நம்ம 15 ஜனவரி 1946க்கு போறோம். இதுல அவர் ஒரு முக்கியமான மெத்தட் தியான முறை பற்றி பேசுறார். இந்த தியான முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மதிப்பிற்குரிய லாலாஜி, மிக விசேஷமான தியானம் ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எளிமையான சௌகரியமானதொரு நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது தியானம் செய்தல். முதலில் அனைத்து புலன்களும் முழுமையாக சுத்திகரிக்கப்படுகின்றன என்ற உறுதியான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து புலன்கள் அப்படின்னா அறிவுசார் புலன்கள், செயல்சார் புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சொல்றோம். இவையெல்லாம் முற்றிலுமாக நம்முடைய புலன்கள் அனைத்தும் முழுமையாக தூய்மைப்படுத்தப்படுகின்றன. இந்த எண்ணத்துல கொஞ்ச நேரம் இருந்தாங்கிற இதுல கர்மேந்திரியம்னா என்ன, ஞானேந்திரியம்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய மெய்வாய், கண், மூக்கு, செவி, அந்த 5 விஷயங்களையும் நம்ம என்னன்னு சொல்றோம், அறிவுசார் புலன்கள் அப்படின்னு சொல்றோம். அறிவுசார் புலன்கள், செயல்சார் புலன்கள் அப்படின்னு 2 விஷயம் சொல்றோம். இதெல்லாம் ஞானேந்திரியம் அப்படின்னா நம்ம 5 புலன்கள்னு சொல்றோம் இல்லையா, 5 புலன்களும் ஞானேந்திரியங்கள். அதே 5 புலன்கள்ல சில புலன்கள் பிளஸ் கை, கால், இதெல்லாம் கர்மேந்திரியம். இதெல்லாம் கர்மேந்திரியம் அப்படின்னா கை, காலு, வாய், அப்புறம் இனப்பெருக்க உறுப்பு, ஆனஸ், அதாவது மலத்தை வெளியேற்றுகிற பகுதி. இதெல்லாம் செயல்சார் புலன்கள் அப்படின்னு சொல்றோம். இனப்பெருக்கத்துக்கு பயன்படுறது, கழிவு நீக்கத்துக்கு பயன்படுறது, உணவு உண்ணுவதற்கு பயன்படுகின்றது, நடப்பதற்கு பயன்படுவது, செயல்களை செய்வதற்கு பயன்படுறது. இந்த 5 உறுப்புகளை கர்ம இந்திரியங்கள், வேலை செய்கிற உறுப்புகள் அப்படின்னு சொல்றவை. தொடர்ந்து இயக்கத்துல இருக்கிறதுக்கு உதவி செய்பவை, இயக்கத்துக்கு அடிப்படையானவை. உயிருள்ளவை உயிரற்றவைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்லாம் சின்ன குழந்தைல உங்க பசங்க எல்லாம் பாடம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது 3 விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. சாப்பிடுறது, இடப்பெயர்ச்சி செய்வது, கழிவு நீக்கம் செய்வது, இனப்பெருக்கம் செய்வது. இதெல்லாம் உயிரற்றவையிலிருந்து உயிருள்ளவையை மாற்றி காட்டுவது. இந்த சாப்பிட்றதுக்கு பயன்படுற வாய், கழிவு நீக்கம் செய்ய பயன்படுற உறுப்பு, இனப்பெருக்கம் செய்ய பயன்படுற உறுப்பு, இடம் விட்டு இடம் நகர பயன்படுற உறுப்பு, எக்ஸ்ட்ராவா நம்ம வேலைகள் செய்ய பயன்படுற கைகள். இந்த 5 உறுப்புகளை கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். இதே 5 உறுப்புகள்ல வாய் திரும்பி வரும். மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த 5 புலன்களையும் நம்ம ஞானேந்திரியங்கள், இவற்றின் மூலமாக தொடுதல், சுவைத்தல், உணர்தல், அது மாதிரியான சென்சஸை நம்ம யூஸ் பண்ணோம். இவை அறிவுசார் புலன்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா கிளீன் ஆகுது, எல்லாமே தூய்மையாக மாறுகின்றன. எந்த அளவுக்கு தூய்மையாக மாறுகின்றன என்றால், இவை படைப்பு உருவாகும் பொழுது எந்த நிலைமைக்கு இருந்தனவோ, அதாவது நம்ம குழந்தையா பிறக்கும் பொழுது அப்படின்னு வச்சுக்கலாம், தொடக்க நிலை இயல்புகளை பெற்றுவிட்டதாக உறுதியாக எண்ணுங்கள். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னா ரொம்ப கிளீனா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது சம்ஸ்காரங்களோட எந்த விதமான எஃபெக்டும் அதுல இல்லாத அளவுக்கு அந்த புலன்கள் எல்லாம் மிக தூய்மையாகி விட்டன அப்படிங்கிற அளவுக்கு அதை நம்ம நினைக்கணும். அடுத்து கிளீன் ஆன பிறகு இது கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த உறுதியான சங்கல்பம் இருக்கணும். இதுக்கு எவ்வளவு நேரம்னா 1 நிமிடம். எதுக்காக அப்படின்னா, முற்றிலும் தூய்மையாக்கப்பட்ட நிலையில் ஒருவர் ஆதிமூல ஜீவித நிலையில் நுழைய வேண்டும் என்பதற்காக. ஒரு நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஷவர்ல நின்று உடம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் நீச்சல் குளத்துல குளிக்க சொல்லுவாங்க. அது போல நம்ம அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தூய்மையாக இருக்கணும், கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா நம்ம கிளீனா இருக்கணுங்கிறதுக்காக
ஒரு நிமிடம் கண்ணை மூடி நம்முடைய அறிவுசார் புலன்களும் செயல்சார் புலன்களும் முற்றிலுமாக தூய்மையாகி கொண்டிருக்கின்றன. அவை தொடக்க நிலையில எப்படி இருந்தனவோ அந்த அளவுக்கு தூய்மையாகின்றன அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் தூய்மை ஆயிடுச்சு, நான் கம்ப்ளீட்டா தூய்மை ஆயிட்டேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எதற்காக இது அப்படின்னா, முற்றிலும் தூய்மையாக்கப்பட்ட நிலையில்தான் ஒருவர் ஆதிமூல ஜீவிதத்திற்குள் நுழைய வேண்டும். அப்படி இதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். இதன் பிறகு இப்ப இது கிளீனிங். இது முடித்த பிறகு ஒருவர் 5 புலன்களும் அவற்றின் உண்மையான சாரத்தில் ஒன்றிணைந்து விட்டதாக எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய இயக்கத்துக்கு, நம்மளுடைய செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா ஐம்புலன்களும் தன்னுடைய சாரம், அதோட எசன்ஸ் என்னவோ அதுல மெர்ஜ் ஆகுது, அதுக்குள்ளார ஒன்றிணைந்து விடுகிறது அப்படிங்கிற எண்ணத்தை கொள்ள வேண்டும். அங்கு இருந்த அந்த முழுமையான இயல்பு, அந்த இலக்கு அவற்றின் இடத்தை பிடித்து கொண்டது. எது சாரமாக இருக்கிறதோ, ஐம்புலன்களின் இயக்கத்துக்கு எது சாரமாக இருக்கிறதோ அது இந்த ஐம்புலன்களையும் தனக்குள்ளார ஒரு ஆகர்ஷித்து கொண்டு இழுத்து கொண்டு அது முழுவதாம அந்த இடத்த அந்த ஐம்புலன்களை எது இயக்கி கொண்டிருக்கிறதோ அதுக்கு எது சாரமாக இருக்கிறதோ அதை எடுத்துருச்சு அப்படிங்கிற ஐடியாவுக்கு வரணும். இப்போது அவர் அதே வடிவிலான அந்த குணத்தை தனக்குள் வளர்த்து கொண்டுள்ளார். அப்ப ஐம்புலன்களையும் இயக்கக்கூடிய அந்த தூய்மையான விஷயம் நமக்குள்ளார என்ன இருக்கு, இது எல்லாத்துக்கும் சாரதி யாரு, அது உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தினுடைய தூய்மையான இயல்பு இப்ப அது வழியாக வெளிப்பட ஆரம்பிக்குது. என்ன, இதுக்கு முன்னாடி ஐம்புலன்களும் அவற்றுக்கே ஆன பதிவுகளோட அவற்றுக்கே ஆன இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த தியான முறைக்கு வரும்பொழுது என்ன சொல்றாரு, பர்ஃபெக்டா முதல்ல எல்லாமே தூய்மை ஆகுது. எந்த அளவுக்கு தூய்மை ஆகுதுன்னா, அது தொடக்கத்துல அந்த ஐம்புலன்களும் எப்படி இருந்தனவோ அது மாதிரி எந்த இன்புட்டும் இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு கிளீனிங் நடந்த பிறகு நான் ஒரு எண்ணத்துக்கு போறேன். இந்த ஐம்புலன்களும் அதனுடைய சாரம் எதுவோ அந்த சாரத்துக்குள்ளார முழுமையாக ஒன்றிணைகின்றன. அந்த ஐம்புலன்களுக்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ, எங்கிருந்து அவை எனர்ஜியை பெறுகின்றனவோ, எங்கிருந்து அவை கட்டளைகளை பெறுகின்றனவோ, எங்கிருந்து அவை இயக்கப்படுகின்றனவோ அதுதான் அதோட எசன்ஸ். அவற்றின் உண்மையான சாரம் எதுவோ அது என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஐம்புலன்களுடைய உண்மையான எசன்ஸ் எதுவோ அந்த எசன்ஸ்ல அது திரும்பி போய் மெர்ஜ் ஆகுது. ஐம்புலன்களும் ஒன்னா போய் மெர்ஜ் ஆகுது. இப்ப ஆமா தன்னுடைய 5 பகுதிகளையும் ஓட்டுக்குள்ளார இழுக்கிற மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே எங்க இருந்துச்சு, ஓட்டுக்குள்ளாரதான் இருந்துச்சு. அப்புறம் வேணும்னா என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் வெளியில இழுத்து வச்சுது. இப்ப ஐம்புலன்களையும் மீண்டும் அதற்குள்ளார இழுத்துக்குது. அதன் சாரத்தில் ஒன்றிணைந்து விட்டதாக எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும். அங்கு இருந்த அந்த முழுமையான இயல்பு, ஒரு பூரணத்துவம், அதுதானே ஐம்புலன்கள் வழியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது வெவ்வேறையா. அந்த முழுமையான இயல்பானது அந்த ஐம்புலன்களுடைய செயல்படும் இடத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டது. இப்போது அவர் அந்த முழுமையான இயல்பு எப்படிப்பட்டதோ அந்த குணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரிடம் ஒரு குறிப்பிட்ட தன்மை அதிகமாக உள்ளது என்றால் அதுவும் கண்டிப்பாக இதனுள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இதை 2 விதமா புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி இந்த ஐம்புலன்களோ அது மாதிரிதான் 6வது அவர்கிட்ட இருக்கிற குறிப்பிட்ட தன்மை. ஒருத்தட்ட ஓவரா கோபம் இருக்கு, ஒருத்தட்ட ஓவரா காமம் இருக்கு, ஒருத்தட்ட ஓவரா வெறுப்பு இருக்கு. இது அவருடைய இயல்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதை பார்த்தாலும் வெறுப்பது அப்படிங்கிற மாதிரிலாம். அப்ப அந்த தன்மையும் அதே போல அதனுடைய சாரத்துக்குள்ளார போய் தன்னை இழந்து விடுகின்றது. அந்த இடத்துலயும் எது சாரமா இருக்குதோ அதனுடைய குணமானது வெளிப்படுதுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு விதமா எனக்கு படுகிறது. அதே மாதிரி ஒருத்தட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், இப்ப பணிவு இருக்கு அப்படின்னா அந்த தன்மை
அந்த பரம்பொருளின் தன்மையோட இந்த தன்மையும் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவதை விட எனக்கு வந்து முதல்ல சொன்ன விஷயம் தான் எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். தியானம் முடிந்த பின்னர் தேவையான நிலை சந்தேகத்திற்கு இடமின்றி நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்ற எண்ணத்துடன் எழ வேண்டும். எது வந்து நீடட் கண்டிஷனோ அந்த நீடட் கண்டிஷன் அதுவாகவே வந்து அங்க உருவாக்கப்பட்டு விட்டது. அது என்ன கண்டிஷன் எல்லாம் தேவை கிடையாது. இப்ப நம்ம இந்த ஒட்டுமொத்த தியானத்திலையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒண்ணுதான் செய்யறோம். புலன்களை அதனுடைய தொடக்க நிலைக்கு தூய்மை பண்ணிட்டு அதன் பிறகு அந்த புலன்கள் அதனுடைய சாரத்தில் ஒன்றிணைகின்றன. அந்த சாரத்தினுடைய இயல்பு அங்க வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். இவ்வளவுதான். அப்ப உண்மையிலேயே உள்ளுக்குள்ளார இந்த புலன்கள்லாம் உருவாகி செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எது இருந்ததோ அது தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆன்மாவோட இயல்பை முழுமையா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மிக சிறப்பான தியானம் இது அப்படின்னு அவரு சொல்றார். இன்னைக்கு வேணா நம்ம இப்ப இந்த புக் ரீடிங் முடிச்சுட்டு நம்ம தியானம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தியானத்தை நம்ம ஆரம்பிச்சு பார்ப்போம். ஒருவரிடம் குறிப்பிட்ட தன்மை அதிகமாக உள்ளது என்றால் அதுவும் கண்டிப்பாக இதனுடன் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். தியானம் முடிந்த பின்னர் தேவையான நிலை சந்தேகத்திற்கிடமின்றி நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்ற எண்ணத்துடன் எழ வேண்டும். பிரம்மாண்ட மண்டலத்தை நெருங்கிய ஒருவரால் மட்டுமே இந்த தியானத்தை மேற்கொள்ள முடியும். அதை அடுத்து சொல்றாரு. பிரம்மாண்ட மண்டலம் வரைக்கும் யாரு போயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த தியானம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு அது அவ்வளவுக்கு சிறப்பா இருக்காது அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாரு. சரி, நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். கடைசியில திரும்பி வந்து இந்த பாராவை படிச்சுட்டு தியானம் பண்ணுவோம். கடந்த கால அனுபவத்தை கொண்டு வருங்காலத்திற்காக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மற்றொரு விஷயத்தையும் கூறுகிறேன். மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது மக்களால் கண்டுபிடிக்கப்படும் எல்லா தியானமும் பலனளித்து விடாது என்பதை அவசியம் கருதி நான் சுட்டிக்காட்ட வேண்டி உள்ளது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கங்களேன். நம்மளும் நிறைய மெத்தடு மெடிடேஷன் டெக்னிக் எல்லாமே படிக்கிறோம். ஆனால் எல்லா தியானமும் எப்பொழுதும் பயன் அளித்து விடாது. இதை நான் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. மாஸ்டரால் சரிபார்க்கப்பட்டதும் நம்மை இறுதி பரம்பொருளுடன் இணைப்பதுமான தியானம் மட்டுமே சரியானதாக இருக்கும். அப்ப இந்த டெக்னிக்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல செய்யறதுக்காக உங்க குருநாதர் உங்களுக்கு அறிவுறுத்தும் பொழுது நீங்க செய்யலாம். இல்ல நான் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குன்ற விஷயம்லாம் வேணாம், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அந்த மாதிரிலாம் மெடிடேஷன் பண்ண முடியாது. விவேகானந்தர் சிறப்பா ஒரு முறை சொல்லியிருக்காருங்க. இந்த தியானம் மிக சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் நம்ம பாபுஜி மகராஜ் வாங்கி எழுதியிருக்காரு தானே. அப்ப நம்ம மிஷன்ல இதை செய்யலாம் தானே, இன்னமே நான் இதான் செய்ய போறேன் அப்படின்லாம் நமக்கு தோணலாம். இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் தோணும். நிறைய டெக்னிக் எல்லாம் படிக்கும்போது தோணும். அதனாலதான் அவர் சொல்லிடுறாரு ஒரு விஷயத்த. என்ன சொல்லிடுறாருன்னா, பல இடங்கள்ல அந்த உத்திகளை சொல்லும் பொழுது இது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சிலர் இவற்றை முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சிலர் வந்து இந்த கண்டிஷனுக்கு போகாத வரைக்கும் இதை செஞ்சு பார்த்தா அதனால பயன் கிடைக்காது சொல்லுவார். இங்க என்ன சொல்றாரு? அதேதான் சொல்றாரு. நீங்க எவ்வளவு தியான முறைகளை வேணாலும் பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனால் சரியான தியான முறை எது, பலனளிக்கக்கூடிய தியான முறை எது என்றால் உங்கள் குரு உங்களை செய்ய சொல்லி உங்களுக்கு சுட்டி காட்டியுள்ள அந்த தியான முறை தான் உங்களுக்கு இறுதி பரம்பொருளுடன் இணைப்பதற்கான தியானமாக இருக்கும். அது எப்பயும் செய்யறது. இது எப்பயாவது செய்து பார்ப்பது. இது மாதிரி ஒரு விஷயத்த படிச்சா அதை செய்து பார்ப்பதில் தவறில்லை. ஆனா நான் தியானம் பண்ற மெத்தடையே மாத்திட்டேங்க, இனிமே நான் இப்படி மட்டும்தாங்க தியானம் பண்ணணும்னு சொன்னா அங்க கொஞ்சம் சிக்கல் வரும். 16 ஜனவரி 1946 என்ன நடந்திருக்குங்கிறத அந்த டிரான்ஸ்லேட்டர் எழுதுறாரு. 1946 ஜனவரி 16 மற்றும் 17 தேதிகளில் எழுதி கொள்ளுமாறு கூறப்பட்ட விஷயங்கள் 10 நியமங்களின் விரிவுரை என்ற நூலில் 2வது நியமத்தில் உள்ளடங்கியுள்ளன. ஜனவரி 12 அன்று எழுதி கொள்ளுமாறு கூறப்பட்டிருந்ததில் ஒரு பகுதியும் கூட 10 நியமங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் அந்த படைப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு இல்லையா.
அதெல்லாம் வந்து 10 நியமத்துல பாபுஜி விரிவாக சொல்லியிருக்காரு. மதிப்பிற்குரிய லாலாஜி, நிர்மல் மாயா, அதாவது தூய்மையான மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றார். சுவாமிஜி சுட்டி காட்டியபடி படைப்பிற்கு முன்பு எங்கும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. அந்த நிலை கீழிறங்கிய போது அது தனது சாரத்தை தன்னோடு கொண்டு வந்தது. அதன் நிலை ஏறத்தாழ அதன் சாரத்தை ஒத்திருந்தது. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக திரைகள் அதை மூடியிருந்தன. அவரவர் சுயமே இதை செய்தது. நதியின் அலைகள்தான் சமுத்திரமாக பெருக்கெடுத்தன. பல துளிகள் ஒன்றிணைந்து ஒரு நதியை உருவாக்குகின்றன. தொடக்க புள்ளி எது? அதனோடு கூடவே வந்த அதே துளி அல்லது சாரம்தான். அதுதான் நதியின் அடித்தளமாக இருந்தது. ஒரு அருவியில் இருந்து வீழ்கின்ற சில நீர்த்துளிகள் தான் ஒரு நதியை உருவாக்குகின்றன. வேண்டாத மற்ற துளிகள் அந்த சாராம்ச துளியுடன் கலந்து அதன் பிரதிபலிப்பை தரித்து அதை முற்றிலும் மூடி மறைப்பதே அதன் நோக்கமாகும். வேறு வகையில் சொல்வதெனில் அவை அவற்றை ஸ்தூலமாக்கின. அப்படியே சொல்லிட்டு வர்றாரு, ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு நதி அது உருவாகும் பொழுது மூலத்துல ஒரு ஊற்றிலிருந்து தூய்மையான பளிங்கு போன்ற ஒரு ரொம்ப சுவையான எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாத நீர்த்துளிகள் ஒரு நீரூற்றிலிருந்து கிளம்பி வெளியில வரலாம். அது மேல இருந்து வரும்பொழுது அப்படிதான் இருக்கு. ஆனா கீழே இறங்க இறங்க அது வர்ற வழியில இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் சேர்த்துக்குது. அப்புறம் பக்கவாட்டுல அங்கங்க பெய்த மழை நீர் அதுல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் அதுல கலக்குது. இப்ப இது எல்லாம் என்ன பண்ணுது, அந்த கலரையே மாத்திடுது. தண்ணியோட கலரை மாத்திடுது, டேஸ்ட மாத்திடுது. ஆனால் இந்த கலர் அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த ஒரிஜினலா அங்கேருந்து வந்த அந்த சோர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒண்ணு தானே. இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம்னா திரும்பி அந்த சோர்ஸோட டேஸ்ட்டுக்கு போக முடியும் இல்லையா? அந்த ஒரிஜினல் தண்ணியோட டேஸ்ட்டுக்கு போக முடியுமா? முடியும். ஏன்னா அதுதான் வாட்டரு. அதுக்கப்புறம் அதுல மண்ணு கலந்துருச்சு, இல்ல வந்து ஏதோ ஒரு அழுக்கு கலந்துருச்சு, தண்ணி மாறிடுச்சு அப்படின்னா திரும்பியும் அன்லஸ் அது வந்து கெமிக்கலா வந்து சேஞ்ச் ஆகாத வரைக்கும், அதுல வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்படாத வரைக்கும், ஈவன் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அதை சரி பண்றதுக்கு கூட இப்ப எல்லா டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த தூய்மையான அந்த தண்ணி வருது. ஆனா இப்ப என்ன பண்ணுதுன்னா அது அந்த மண்ணினுடைய பிரதிபலிப்பை காட்டுகிறது. வேண்டாத மற்ற துளிகள் சாராம்ச துளியுடன் கலந்து அதன் பிரதிபலிப்பை தரித்து அதை முற்றிலும் மூடி மறைப்பதே அதனுடைய நோக்கம். இப்படி ஆகிறதுனால அந்த தண்ணி தன்னுடைய பியூரிட்டியை இழந்து அது எந்த நிலைமையில இருந்துச்சோ அதை விட ஒரு கிராசர் லெவலுக்கு அது மாறி போகிறது. இது அப்படியே ஆன்மாவுக்கு கொண்டு வராது. படைப்பு உருவாகிறப்ப முதல்ல அந்த சோர்ஸ்ல இருந்து சாரம் இறங்குனுச்சு. இறங்கினப்ப நல்லாதான் இருந்துச்சு. அது கீழே இறங்கி வர 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 என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு திரைகளாக தன்னோட சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சது. இந்த ஒவ்வொரு திரைகள் சேரும் பொழுதும் அதனுடைய சக்தி அதிகரிக்கிற மாதிரி அது வந்து தன்னை பெருசாக்குற மாதிரி, எப்படி வந்து அருவியிலேருந்து அந்த ஊற்றுலேருந்து வர்ற தண்ணின்னா அது அந்த அவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு ஒரு ஒரு பைப்ல இருந்து வர அளவுக்கு வரலாம். கடைசி வரைக்கும் அப்படியே வருது. அது மெல்ல மெல்ல கலரும் மாறிட்டு இருக்கு. அங்க வர்ற வழியில இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பெருசாகவும் மாறிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த படைப்பிலிருந்து இறங்கி வந்த சாராம்சமானது முதல்ல எல்லா இடத்துலயும் அமைதி நிலங்கியது. அந்த அமைதியோட அந்த சாரம் வந்துச்சு. முன்படி படிச்சோம்னா நல்லா இருக்கும். அதுல நிர்மல் மாயா என்பது சுட்டிக்காட்டிய சுவாமிஜி சுட்டிக்காட்டியபடி படைப்பிற்கு முன்பு எங்கும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. அந்த நிலை கீழிறங்கிய போது அது தனது சாரத்தையும் தன்னோடு கொண்டு வந்தது. அதன் நிலை ஏறத்தாழ அதன் சாரத்தை ஒத்திருந்தது. இது வந்து இந்த அருவி கிளம்பி கீழே வரும்பொழுது முதல்ல விழுற டிராப் ஆஃப் வாட்டர்ஸ் மாதிரி. அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக திரைகள் அதை மூடின. அதனால் அவரவர் சுயமே இந்த விஷயத்தை செய்ததுனால அந்த திரைகளே என்ன பண்ண ஆரம்பிச்சுது, ஒருத்தரை வந்து
பெருசாகவே ஆக்கிட்டு வந்துச்சு, ஸ்தூலமாகவும் மாற்றி கொண்டு வந்தது. ஒருவர் எதையாவது பார்க்கும் பொழுது அதன் ஸ்தூல வடிவம்தான் எப்போதும் கண்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் பார்த்தால் ஸ்தூல உருவம் கூட மறைய தொடங்குகின்ற ஒரு நேரம் வரும். கற்பனை வடிவம் மட்டுமே எஞ்சி இருக்கும். முயற்சி செய்தால் இதுவும் படிப்படியாக மறைய தொடங்கும். முடிவில் அது மறைந்து விடுகிறது. இறுதியாக அங்குள்ள அந்த மூலப்பொருள் கண்ணிற்கு தெரியும் வரை அதை ஸ்தூலமாக ஆக்குவதற்காக ஒன்றிணைந்த அனைத்து பொருள்களும் மறைந்து விடுகின்றன. தொடர்ந்து பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க தொடர்ந்து ஒரு பொருளை பார்த்து கொண்டிருந்தால் அந்த பொருளுடைய உருவம் கொஞ்ச நாள் கழிச்சு மறையும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல கலர்ஸ் ஏத்தின அதை ஸ்தூல வடிவத்துக்கு மாத்தின விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிரும். அதன் பிறகு அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, அங்க அது ஒரிஜினலா இருந்த ரிசோர்ஸ் எதுவோ, மூலப்பொருள் எதுவோ அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் பார்வையினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு ஒரு உருவத்தின் மீது தியானம் செய்யும் பொழுதும் கூட இதுதான் நடக்கணும். முறையா பண்ணுனா நம்ம அட்டாச்மெண்டா அந்த உருவத்து மேல இல்லாமல் சரியாக அதை ஒரு சாட்சி பாவனையில பார்த்தோம் அப்படின்னா மெல்லமா அந்த உருவம் மறைஞ்சி அதனுடைய எசன்ஸ் மட்டும் கடைசியில நிக்கணும். இது எப்படி சாத்தியமாகிறது? நம்முள் இருக்கும் அதன் மீது நம் கவனத்தை நிலைநிறுத்தியவாறே எந்த ஒன்றையும் செய்யும் பழக்கத்தை மேற்கொண்டால் மட்டுமே இது முடியும். இப்படி பார்க்கிற பழக்கத்தை எப்படி ஏற்படுத்தி கொள்ளலாம்? நம்முள் இருக்கின்ற அதன் மீது நம் கவனத்தை நிலைநிறுத்தியவாறே எந்த ஒன்றையும் செய்யும் பழக்கத்தை மேற்கொண்டால் மட்டுமே இது முடியும். இத முன்னாடி வரியோட சேர்த்து படிச்சுக்கிட்டாங்க. இறுதியாக அங்குள்ள அந்த மூலப்பொருள் கண்ணுக்கு தெரியும் வரை அதை ஸ்தூலமாக ஆக்குவதற்காக ஒன்றிணைத்த அனைத்து பொருள்களும் மறைந்து விடுகின்றன. இதையும் அடுத்த பாராவையும் சேர்த்து படிச்சோம்னா, நம்முள் இருக்கும் அதன் மீது நம் கவனத்தை நிலைநிறுத்தியவாறு. எது நம்முள் இருக்கிறது? அந்த மூலப்பொருள். வெளியில பாக்குற உருவத்துக்குள்ளார எந்த மூலப்பொருள் இருக்கோ அதே மூலப்பொருள் தான் நமக்குள்ளார இருக்கு. நம்ம எந்த ஒரு உருவத்தை வெளியில பார்க்கும் பொழுதும் நமக்குள்ளார இருக்கிற அந்த உருவத்தின் அந்த மூலப்பொருளின் மீது நம்ம எண்ணத்தை நிலைநிறுத்தியவாறு வெளியில பார்க்க ஆரம்பித்தால் இதுதான் நிலையான நினைவுன்னு நம்ம சொல்றோம். நமக்குள் இருக்கும் அதன் மீது நம் கவனத்தை நிலைநிறுத்தியவாறே எந்த ஒன்றையும் செய்யும் பழக்கத்தை மேற்கொண்டால் என்ன பண்ணும் அப்படின்னா, பார்க்கிற பொருள் கொஞ்ச நாள்ல பார்வையிலிருந்து மறைந்து அதனுடைய உருவம் மறைஞ்சி அதனுடைய கற்பனை வடிவம் மறைஞ்சி அதனுடைய மூலப்பொருள்களின் மீது இருந்த கடினத்தன்மைகள் எல்லாம் மறைஞ்சி மூலப்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கும். அப்ப எனக்குள்ளார இருக்கிற மாஸ்டர் மீது நான் எந்த நேரமும் என் கவனத்தை நிலைநிறுத்தியவாறு வெளி உலகத்துல பார்க்க ஆரம்பிச்சேன், பழக ஆரம்பிச்சேன்னா வெளியில நான் காணுகின்ற எல்லா விஷயங்களும் முதல்ல அதனுடைய கவர்ச்சியை இழந்து அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் மறைஞ்சி கடைசியா அங்கேயும் என்னுடைய மாஸ்டர் இருப்பதை நான் பார்ப்பேன். இதுதான் இதனுடைய சாரம். இப்ப நிலையான நினைவுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிற விஷயத்த இங்க குறிப்பிடுறார். மேலே குறிப்பிட்டபடி நாம் உருவாக்கிய அந்த ஒருமித்த கவனத்தை பிரார்த்தனையின் சாராம்சமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை ஆரம்பம் என்று கூட அழைக்கலாம். நீங்கள் பிறப்பதற்கு காரணமான அந்த துணை விளைவுகளை பிரார்த்தனையின் முதல் கட்டம் என்று அழைக்கலாம். இந்த ஆரம்ப நிலை ஒவ்வொருவர்களும் இருக்கின்றது. ஒருவர் அதை தொடங்கி அந்த விஷயத்தின் மீதே கவனத்தை குவிக்கின்ற போது அதன் விளைவு அந்த ஸ்தூலமான பொருளினுள் ஊடுருவி பரவும். நிலையான பயிற்சியினால் இறுதி நிலை மட்டுமே தோற்றத்தில் தெரிந்து அவரால் அதன் மீது நிலைத்து நிற்க முடிகிறது. இதுதான் ஆரம்ப நிலை. எப்படி சொல்றாரு பாருங்களேன். இறுதி நிலை மட்டுமே எப்ப ஒருத்தர் கண்ணுக்கு தெரியுதோ அதுதான் ஆரம்ப நிலை அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம மிஷன் பிரேயருடைய முதல் வரியே thou are the real goal of human life சொல்றோம். எனக்குள்ளாரையும் அதே விஷயம் இருக்கு, வெளியில இருக்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் அதே விஷயம் இருக்கு. அந்த மூலப்பொருளுக்குள்ளார நான் கவனத்தை வச்சு அதே மூலப்பொருள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதை நான் காணுகின்ற நிலைதான் முதல் வரி. எனக்கெல்லாம் மிஷன்ல சேர்ந்து பல நாள்
பல ஆண்டுகள் வந்து நான் அந்த வரியை நான் ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி தவ் ஆர் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப்னு சொல்ல முடியும் ஒரு மாஸ்டர்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெவ்வேறு ஆள் லட்சியமா இருக்கலாம், வெவ்வேறு லட்சியங்கள் இருக்கலாம். அவர் அவருடைய குருநாதரை அடைவதை லட்சியமாக கொண்டிருக்கலாம், அவர் கலெக்டரா அவரது லட்சியமாக கொண்டிருக்கலாம். இது வந்து ஒரு அகங்காரமால இருக்கு. தவ் ஆர் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். மனித பிறவியில இருக்கிற எல்லாருக்குமே எனக்குன்னு சொல்ல நான் ஒத்துக்குவேன். என்னுடைய ஒரே லட்சியம் நீங்கள் அப்படின்னு இந்த பிரேயர் இருந்தா முதல் நாள்ல இருந்து நான் பர்ஃபெக்டா பண்ணிருக்கேன். ஆனா அங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன? இந்த மனித சமுதாயத்துல இருக்கக்கூடிய மனித வாழ்வு எடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீதான் லட்சியம் அப்படின்னு நான் சொல்லணும்னா எப்படி என்னால ஒத்துக்கணும்? இந்த கேள்வி எத்தனை பேருக்கு எழுந்ததோ அது எனக்கு எழுந்தது. ரொம்ப நாள் இருந்துச்சு. அதன் பிறகு மாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் மூலமாக அதை மாத்தினார். ஏன்னா எனக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளாத எதையும், என்னுடைய இதயம் ஏற்றுக்கொள்ளாத எதையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து டக்குன்னு உள்ளுக்குள்ளார விட மாட்டேன். அது பல இடங்கள்ல எனக்கு நல்லதாகவும் இருந்தது, பல நேரங்கள்ல என்னுடைய வளர்ச்சியை தடுத்து. ஆனா அது என்னுடைய இயல்புல ஒண்ணு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயல்புல ஒண்ணு இந்த கேள்வி எனக்குள்ளார இருக்குது. அதுக்கான விடையை பாபுஜி இந்த இடத்துல சொல்றாரு, லாலாஜி சொல்றாரு. ஒருத்தர் வந்து தனக்குள்ளார இருக்கிற மூலப்பொருள் மேல கவனத்தை வைத்துக் கொண்டே வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளாரையும் அதே மூலப்பொருள் கண்ணுக்கு தெரியும். அப்ப எனக்குள்ளாரையும் உங்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் எதுவோ அந்த நிலைமையை நம்ம எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறது தான் வந்து லட்சியமாக இருக்கும். அப்ப இதுதான் உங்களுக்குள்ளாரையும் இருக்கு, இதுதான் எனக்குள்ளாரையும் இருக்கு, இதுவாதான் நம்ம கடைசியா மாறியாகணும் அப்படிங்கிற உணர்வு நிலை, அதுதான் இறுதி நிலை எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் பிரார்த்தனையின் ஆரம்ப நிலை அப்படின்னு அவரு சொல்றார். இவ்வளவு டீப்பான விஷயங்கள்லாம் வந்து படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு. இவ்வளவு விஷயங்களை அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, எப்படி புரியுது? எவ்வளவு டிரான்ஸ்மிஷன் வாங்கினால் இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ளார புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அது பிரார்த்தனையை பற்றி லாலாஜி சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்பவும் ஒரு ஆழமான சூட்சுமமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரார்த்தனையுடைய முதல் வரிக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இது மேல படிக்கலாமா? இன்னைக்கு லீவு நாள் தான், ஒரு 2 நிமிஷம் இதை படிச்சிருவோம். ஒருவர் தனக்குள் துணிவை ஏற்படுத்தி கொண்டு இந்த புள்ளியை அடைந்ததும் கீழிறங்கும் போது கடினத்தன்மை அடைந்துவிட்ட அடுத்த சக்தி ஓட்டத்தை நோக்கி திரும்பி தொடர்ந்து அந்த புள்ளியை விரிவுபடுத்த வேண்டும். அதை விரிவடைய செய்வது என்றால் ஒரு பலூனை ஊதி பெரிதாக்குவது போல அல்ல, மாறாக அந்த சாராம்சத்தின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். அப்படி வளர்ச்சி அடையும் போது ஸ்தூலத்தன்மை அகன்று ஏறக்குறைய முற்றிலும் அது அழிந்துவிட்ட அளவிற்கு மிக லேசான சூட்சுமமானதாக மாறுகின்ற நிலை வருகிறது. அப்போது சூட்சுமத்தன்மையை பற்றிய எண்ணங்கள் இன்னமும் இருக்கின்ற ஒரு மண்டலத்தினுள் ஒருவர் நுழைந்து விட்டார் என்று அர்த்தமாகிறது. இது 2வது நிலையா சொல்றாரு. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தான் அவரு என்ன சொன்னாரு, அந்த சாரத்தின் மீது கவனத்தை வைக்கிறத பத்தி பேசினார். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிறப்பான தியானம்னு சொல்லும் பொழுது அதான சொன்னாங்க, ஐம்புலன்களும் அதனுடைய சாரத்தில் ஒன்றிணைந்து விட்டன என்று நினையுங்கள். அப்ப ஒருவர் இந்த ஒரு நிலைமை தனக்குள்ளார இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு பிரார்த்தனையுடைய ஆரம்ப நிலைக்கு வந்த பிறகு கீழிறங்கும் போது கடினத்தன்மை அடைந்துவிட்ட அடுத்த சக்தி ஓட்டத்தை நோக்கி திரும்பி, அதுதான் புலன்கள். கீழிறங்கும் போது கடினத்தன்மை அடைந்ததனால் ஏற்பட்ட சக்தி ஓட்டம் தான் புலன்கள். அதை நோக்கி திரும்பி அந்த புள்ளியை விரிவுபடுத்துறது. அது எப்படின்னா அதனுடைய சாரத்தை அதிகரிப்பது, அதனுடைய எசன்ஸ், உண்மையான எசன்ஸ் என்னவோ அதை அதிகரிப்பது. ஸோ இதை ஒருத்தர் செய்ய ஆரம்பித்தால் அவர்கிட்ட இருக்கிற அந்த கிராஸ்னஸ் முழுசா ரிமூவ் ஆகி சூட்சுமத்தன்மை கொண்ட விஷயங்கள் இருப்பதை உணரக்கூடிய ஒரு மண்டலத்திற்குள் அவர் அடியெடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இப்ப இவர் சொல்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்பெஷல் மெடிடேஷனுடைய எஃபெக்டை தான் வந்து இது மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்குவோம். திரும்பி நம்ம முன்னாடி போய் அந்த தியான முறையை படிச்சுட்டு அது மாதிரி இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணிப்போம். அதாவது அந்த தியான முறையில என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து
நம்முடைய புலன்கள் எல்லாம் தூய்மையாகின்றன அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்ள சொல்றாங்க. ஐம்புலன்களும் முற்றிலுமாக தூய்மையாகிவிட்டன. அதோட துணை புலன்கள் கர்மேந்திரியங்களும் தூய்மையாகிவிட்டன. எந்த அளவுக்கு என்றால் அவை தொடக்க காலத்துல எந்த நிலைமையில இருந்தனவோ அதனுடைய கொஞ்ச நாள் படைப்பு உருவாகிறப்ப எந்த நிலைமையில இருந்ததோ அந்த நிலைமைக்கு தூய்மையாகின்றன அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த தொடக்க நிலையில அந்த ஐம்புலன்களும் என்ன இயல்புகளை பெற்றிருந்தனவோ அந்த நிலைமைக்கு வந்துட்டன அப்படிங்கிற உறுதியாக எண்ணத்துக்கு வந்தது. இந்த சங்கல்பத்தை செய்து கொண்ட பிறகு நாம் முற்றிலும் தூய்மையாகிவிட்டோம். இப்ப நம்ம ஆதி மூல ஜீவித நிலைக்குள்ளார நம்ம என்ட்ராகிறதுக்கு தயாராயிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். அடுத்த கட்டத்துல இந்த 5 புலன்களும் அவற்றின் சாரத்தில் உண்மையான சாரத்தில் ஒன்றிணைந்து விட்டன. அதாவது படைப்பு உருவாக்கும் பொழுது எந்த ஒரு சாரம் இருந்ததோ, எந்த ஒரு எசன்ஸ் இருந்துச்சோ, எதிலிருந்து இந்த 5 புலன்களும் உருவானவோ அந்த சாரத்திற்குள் ஒன்றிணைந்து விட்டன அப்படின்னு நினைக்க போறோம். அந்த ஒரிஜினல் சோர்ஸ் உள்ளார இருக்கக்கூடிய அந்த படைப்பின் சாரமானது அந்த ஐம்புலன்களோட இடத்தை பிடித்துக் கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த உண்மையான சாரத்தினுடைய குணாதிசயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த ஐம்புலன்களை தாண்டி எனக்கே உரித்தான சில குணாதிசயங்களை நான் வைத்திருந்தால், ஒரு சில விஷயங்கள் என்னம் அதிகமாக இருந்தால், அவையும் அந்த படைப்பு உருவாகும் போது இருந்த ஆரம்ப நிலைமைக்கு போயிடுச்சு. அதுல அது முற்றிலுமாக தன்னை இணைஞ்சு போச்சு. அதுல அந்த தன்மை மறைந்து அந்த ஆரம்ப நிலையில இருந்த சாரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்கிறோம். தியானம் முடிந்த பிறகு என்ன நிலை, அந்த ஒரிஜினல் ஸ்டேட் ஆரம்ப நிலையானது எனக்குள்ளார பர்ஃபெக்டாக நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்று எண்ண வேண்டும். இப்போ மாஸ்டருடைய ஒரு ப்ரேயர் பண்ணிக்குவோம். மாஸ்டர் இதை நான் திரும்பி ஒரு தடவை நீங்க படிக்கிறதுனா கூட இன்னொரு முறை கூட படிக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன். இதை தான் நம்ம செய்ய போறோம். இதை செய்துட்டு நம்ம அப்படியே தியானத்துல உட்கார்ந்து முடிக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு நிலையோட, அதாவது என்ன நிலை எனக்குள்ளார அந்த பியூர் கண்டிஷன் உருவாக்கப்பட வேண்டுமோ அந்த எண்ணம் உருவாக்கப்பட்டு அந்த நிலை உருவாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தியானத்தை முடிச்சுக்க போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போற தியானம். மீண்டும் நடுப்புற இன்டரப்ஷனே இல்லாம ஒரு தடவை படிக்கிறேன். இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து கொள்ளுங்க. செய்துட்டு மெடிடேஷனை கண்டினியூ பண்ணி முடிச்சுக்குவோம். இது ஒரு தடவை தான் செய்யணுமானா பகல்ல எப்ப வேணாலும் 2 தடவையோ 3 தடவையோ நீங்க அந்த புக்ல உள்ளதை படிச்சுட்டு திரும்பி உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. ஒரு தடவையெல்லாம் இந்த டெக்னிக் முழுசா உள்ளுக்குள்ளார உள்வாங்க முடியாது, செய்ய முடியாது. மாஸ்டருடைய ஒரு அருள், மாஸ்டருடைய ஒரு அனுமதி இதெல்லாம் நமக்கு இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம முழுமையா ஒரு பிரார்த்தனையோட இந்த விஷயத்த நீங்க சிறப்பான தியானம்னு சொல்லிருக்கீங்க, இதை நாங்க கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய அனுமதியும் அருளும் தேவை அப்படின்னு ஒரு உள்ளார்ந்த பிரார்த்தனை வச்சுக்குவோம் எல்லாரும். திரும்பி படிக்கிறப்ப கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு அப்படியே நீங்க தியானத்துக்கு போயிடுங்க. முதலில் அனைத்து புலன்களும் முழுமையாக சுத்திகரிக்கப்படுகின்றன என்ற உறுதியான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவுசார் புலன்கள், ஞானேந்திரியங்கள் மற்றும் செயல்சார் புலன்களான கர்மேந்திரியங்கள் அனைத்தும் தமது தொடக்க நிலை இயல்புகளை பெற்றுவிட்டதாக உறுதியாக எண்ணுங்கள்.
இது நடந்தேறிவிட்டது என்ற உறுதியான சங்கல்பத்தை கொண்டிருங்கள். முற்றிலும் தூய்மையாக்கப்பட்ட நிலையில்தான் நாம் ஆதிமூல ஜீவிதத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். நமது 5 புலன்களும் அவற்றின் உண்மையான சாரத்தில் ஒன்றிணைந்து விட்டதான எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். அங்கு ஏற்கனவே இருந்த அந்த முழுமையான பூரணமான இயல்பு ஐம்புலன்களின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. இப்போது நாம் அந்த முழுமையான இயல்பின் குணத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த முழுமையான இயல்பின் குணம் நமக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மிடம் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தன்மை அதிகமாக இருந்தால் அதுவும் அந்த உண்மையான சாரத்தில் ஒன்றிணைந்து விட்டதாக கருதுவோம். இந்த நிலையிலேயே நாம் தியானத்தை தொடருவோம். தியானம் முடிந்த பின்னர் தேவையான அந்த தூய்மையான நிலை நம்முள் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்ற எண்ணத்தோடு எழுந்திடுவோம். Please start meditation.